அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு எந்த விதமான தார்மீகம் உரிமை இல்லைன்னு நான் சொல்கிறேன் முதல் எடுத்தோன்னு. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து யாருமே மறந்துருக்க மாட்டோம். அது வந்து அரசோட நிர்வாகத்தால் நடந்த ஒரு தப்பு. அந்த தப்பை பற்றி ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளோட அடிப்படையில் நடக்கிற கொலையோ எப்படி ரெண்டுத்தையும் அவர் ஒன்றா பேச முடியும்? அப்போ அவர் ரெண்டுத்தையும் ஒன்றுபடுத்தி பேசணும்னு நினைக்கிறாருன்னா அங்கே வந்து அவருக்கு வந்து இந்த 10 தோல்வி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா தான் இருக்கிற காட்டணுன்றதுக்காக பேச ஆரம்பிக்கிறார். வேற எந்த ரீசனும் இதில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ரெண்டாவது வந்து அவரோட ஆட்சியில் தான் நீங்கள் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பவமும் நடந்தது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அவர் என்ன செஞ்சாருன்றதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா? அடுத்தது நீங்க வந்து அம்மையார் காலத்துல வந்து திவ்யா இளவரசன் கொலை வழக்கை பத்தி யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு 500 வீடுகளுக்கு மேல தீ வைப்பு சம்பவங்கள்லாம் நடந்தது. அது சம்பந்தமா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பேசுனாங்கன்றது வந்து எல்லாரும் பார்த்துருப்போம், யாரும் மறந்துருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து தேசிய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வந்து ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதாவது அமைதியான மாநிலம், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு தான் இருக்கு. 95.47 புள்ளிகள், மக்கள் தொகை 8 கோடி பேர். ஆனால் ரெண்டாவது அவங்க சொல்றது வந்து மிசோரம் 93.76 இருக்கு. அவங்க மாநிலத்தில் மக்கள் தொகை வெறும் 11 லட்சம் தான். ஆனால் 8 கோடி பேர் வாழ்கிற இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே வந்து தேசிய ஊரக வளர்ச்சி அமைச்சகமே அதை வெளியிடுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில் இன்னைக்கு நம்பர் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்போ 3வதாக நம்ம இருக்கிறோம்னா நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும் தொழில் முதலீட்டாளர்கள் எப்படி இங்கே வருவாங்க. பாதுகாப்பு இருந்தால் தான், நல்லா இருந்தால் தான் வருவாங்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் தான் வருவாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எத்தனை கம்பெனி இங்கேருந்து வெளியில் போச்சுன்றது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஓகே, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பற்றி பேசுறாரு. அவரை விட்டுருங்க. இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் சொன்னாருன்னு சொன்னதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அந்த திவ்யா இளவரசன் வழக்கு பத்தி எல்லாருக்குமே தெரியும்ல, அதை பத்தி நான் டீப்பா பேசட்டுமா? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசும்போது கொஞ்சம் நாகரிகத்தோட பேசணும். நாங்க சொல்ற முதல் விஷயம், நீங்க இன்னைக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டீங்கன்றதுக்காக பிஜேபி பண்ற பாவத்தெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கிறது முடிவு பண்ணிருந்தனால பிஜேபி காரங்க எல்லாரையும் உத்தமர் மாதிரி நீங்க காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க சட்ட ஒழுங்குனா எது தெரியுமா? குஜராத் கலவரம் நடந்தது இல்ல, அன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தாருல்ல, அன்னைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்கு அந்த மாநிலத்துக்கு, குஜராத் மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சரா இருந்த கட்டத்துல, மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த கட்டத்துல நீங்க எப்படி நடவடிக்கை எடுத்தீங்கன்றது தான் நாங்க பேசுறது. மணிப்பூரை பத்தி பேசும்போது சட்ட ஒழுங்குனா அதுதான் சட்ட ஒழுங்கு. நீ மக்கள் வாழ ரைட், நீங்க சொல்ற இடத்துக்கு